Hello friends, welcome to my channel London View KP. I'm very happy to share a very healthy Valentine's Day Saturday lunch I cooked at home. I'm going to continue this blog in Tamil. Please turn on your subtitles. என் அன்பான உறவுகளை அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காதலர் தின பதிவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். எங்களுடைய வயதில் நாங்கள் வெளியே போய் ஒரு ரொமான்டிக் லஞ்ச் சாப்பிடுவதெல்லாம் கடந்து விட்டது. இப்போது பிள்ளைகள் எல்லாரும் தான் அப்படி செய்கிறார்கள். அப்போ எங்களுக்கு இப்போ முக்கியம் ஹெல்த்தியாக உண்ட வீட்டை செய்து சாப்பிட்றது தான் முக்கியம். அதற்கமைய வளமை போட நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் செய்தேன். நான் எனக்கும் குவனுக்கும் மட்டும்தான், பிள்ளைகள் ஒருத்தரும் வீட்டை இல்லை. அப்போ இது வந்து ஒரு அரைக்குழா மீனில் ஒரு பொரியல், யாழ்ப்பாண முறையில் பொரிச்சேன். நான் டே கொஞ்சம் டீப் ஃப்ரை தான் பண்ணினான், ஸ்பெஷல் டே என்றபடியா ஏர் ஃப்ரையரில் போட இல்லை. மற்றது நிறைய உள்ளி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு ஒரு அரைக்குழா மீன் ஒரு குழம்பு. அதே நேரம் அரைக்குழா மீனில் தான் ஒரு சொதி. அதை விட இதை ஒரு இந்த வெள்ளைக்கிழங்குன்னு சொல்லுவார், மூலிக்கிழங்குன்னு நினைக்கின்றேன். அதில் ஒரு பால் கறி. மற்றது என்னுடைய வளமையான கேல் அதில் ஒரு வர. மற்றது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் கட்டாயம் வெங்காயம் கொண்டு பொரிப்பார்கள் மீனோட சேர்த்து. அதுவும் கொஞ்சம் அந்த தாய் நாட்டு சுவை வரணுமென்று அதுவும் கொஞ்சம் பொரித்து வச்சிருக்கிறேன். இஞ்சால பொரிக்கைக்கு நல்ல சுவையாகத்தான் இருந்தது, வாசமாகவும். அது கொஞ்சம் தான் பொரிச்சு நான் கூட எண்ணெய்ன்ட்டு. மற்றது இதான் இன்றைக்குங்கிற லஞ்ச். அதாவது அரைக்குழா மீன் குழம்பு, அரைக்குழா மீன் பொரியல், ஒரு பால் கறி. மற்றது இவற்றோட ஒரு டீ டைமுக்கு வடையும் கொஞ்சம் மோதகமும். இதோட எங்களோட டெசர்ட் வந்து இன்றைக்கு அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு ப்ளூபெர்ரி, அதை விட நல்ல விட்டமின் சி உள்ள ஒரு டேஞ்சரின் என்று சொல்லுவாங்க இங்கே. அது மற்றது இந்த கேலில் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடிக்கான முதலும் பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஒரு மிக ஹெல்த்தியான ஒரு டிஷ், லாட் ஆஃப் ஃபைபர், மெக்னீசியம், அதெல்லாம் எங்களுக்கு இப்போ தேவை கட்டாயம். இந்த எலும்பு நோக்கள், தசை நோக்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வருவதற்கு காரணம் மெக்னீசியம் குறைபாடு. அதை நீங்கள் டேப்லெட்டாக எடுக்காமல் இந்த கேல் வரையை செய்து சாப்பிட்டால் அது நல்ல சுகமாக இருக்கும். இதுதான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே லஞ்ச். எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Just for my other viewers who don't understand Tamil, this is our Valentine's Day lunch. Let me quickly give you a recap. This is kingfish curry, and this is a delicious kingfish soup, a very mild version made with coconut milk, and kingfish fry. And this is, I think it's called mooli. I don't know the English name exactly for this. It's a boiled version of it with coconut milk. And this is a donut made with black eye bean and kale fry. Healthy way I done it. Boiled and then slightly salted with oil. And blueberries and tangerines. This is what our lunch today, Valentine's lunch. As our age, it's very important for us to eat a healthy lunch rather than go to a shop and eat on a Valentine's Day. I think this is more romantic. Happy Valentine's Day to all my subscribers and friends. Thank you. இனிய காதலர் தின வாழ்த்துக்களுடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். இன்னொரு காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.